நாம எந்த ஸ்கூல்ல இருக்கோம்? செயின்ட் லூயிஸ் பார்க் ஸ்கூல். இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கூல் அதான் இது. ஐஸ்வர்யா 7Aல. ஆமா சக்தி. ஸ்கூல் டைம் 7:50, 8 இல்ல. இந்த மாசத்துலயே இது 3வது தடவை. லஞ்ச் எடுக்காம மிஸ் தாஸ்க்கு புக்ஸ் வைக்க ஹெல்ப் பண்ணு. சரி சக்தி. ஆனா 10A. லில்லியானி தொடர் ஓட்டம்ல நீ இல்ல. என்ன சக்தி இப்படி பண்ணாத. இனி மறக்க மாட்டல. நகம் வெட்ட. இது நியாயமே இல்ல சக்தி, ப்ளீஸ். ஷூ பாலிஷ் பண்ணு. அப்புறம் மத்தவங்க, இது முதல் தடவை உங்களுக்கு இங்க, அதனால எச்சரிக்கை. உங்க பேர்லாம் கத்துக்க வைக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க நிகழ்ச்சிகளை காண நாங்க ரொம்ப நாளா ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க நம்ம ஹெட் கேர்ள் சக்தி சேஷாத்ரியை மேடை கழிக்கிறேன். நண்பர்களே, ஆசிரியர்களே, என் நாட்டு மக்கள், Hark, now hear the angels sing. A king was born today, and man will live forevermore because of Christmas Day. சாப்பாடு எடுத்துன்னு போனியே, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா கேட்குறேன். நோனோ உனக்கு தான் காது கேட்காது. நீ ஏன் கத்தி பேசுற? தேவையில்லை, எனக்கு நன்னா கேட்கறது. சாப்பிட்டேன், போருமா? எதையும் கேட்டா உடனே பதில் சொல்றதில்ல. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாவுக்கும் என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை அப்ப நான் சொல்றேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமா. உன் செல்ல பேரனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்ப ஸ்கூலுக்காவது போனானா? இப்ப யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 அரை அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா நீக்கி? இல்லக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேரனை கண்டிச்சு வளர்க்கலாம்ல. போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? அவ்வளோ பேசிட்டு இருந்த, இப்ப சத்தத்தையே காணோம். சிஸ்டர், எல்லாம் தயாரா இருக்கு, நீங்க வரலாம்.
எல்லாம் தயாரா? எஸ் சிஸ்டர். ம், வரேன். இப்பொழுது நம் பள்ளியின் மிக உயரிய விருதான இக்கல்வியாண்டின் சிறந்த மாணவிக்கான கேடயத்தை பெறுபவர் பன்முக திறமை வாய்ந்த நாம் எல்லோரும் அறிந்த மாணவி சக்தி சேஷாத்ரி. எதிர்பாராத விதமாக இந்த விருதை பெறுபவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. இப்பொழுது பதவியேற்பு விழாவை தொடரும். அப்போ சின்ன வயசுல பெரிய ஏமாற்றம் எதுவும் சந்திச்சீங்க? அவ்வளோ தீவிரமா உங்களுக்கு அப்படி என்ன ஆசை? நான் ஆசைப்பட்டது ரெக்க வேணும்னு, அப்படியே பறந்து போயிடணும்ட்டு. 15 வயசுல கூட எனக்கு எட்டினதை விட அதிகமா ரொம்ப ஆசைப்பட்டேன். பேராசை. ரொம்ப அதிகம். இதெல்லாம் எனக்கா பண்ண? பிங்கியும் சக்தியும் எப்பவுமே சிஸ்டர்ஸ், ஞாபகம் இருக்குல்ல? வா போலாம். சக்தி, இத லாஸ்ட் பீஸ். சாப்பிடுறியா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? பிங்கியோட படேமா எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இத லாஸ்ட் பீஸ். சாப்பிடு. எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். நீதாவை கூப்பிட்டுருந்தோம், அவளும் வந்தா, அவ தங்கையும் வந்திருந்தா. இந்தா கேக். அட, என்ன விசேஷம்? பிங்கி மறுபடியும் ஃபெயிலா? அரே, பிங்கி மேக்ஸ்ல பாஸ் ஆனதுக்கு காரணமே சக்தி தான் தெரியுமா தீபக்? ஓ, சக்தி தான் பாவம். எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா தெரியுமா? சும்மா கலாட்டா பண்ணு சக்தி. ஹாப்பி பர்த்டே சக்தி. தேங்க்யூ பையா. நல்லா இருக்குல்ல கேக்கு? நான் தான் சூஸ் பண்ணேன்.
சக்தி சினிமாவில் நடிக்க போறியாம? நல்லா இருமா, நல்லா இரு. என்ன ஆயிட்டு இருக்கு? எப்ப முடிக்க போறீங்க? சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆண்டி, நான் தான் சக்தி. கதவு தரங்க. வாட்ச்மேன் அங்கிள். ஹாய் ஆண்டி. பிங்கி எங்க? ஏய், நமஸ்தே ஜி. வாங்க வாங்க. வணக்கம். ஆண்டி, பிங்கி ரெடி ஆயிட்டாளா? நானும் ரெடி ஆயிட்டு வரேன். ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து ரெடி ஆறோம். பிங்கி ஏதோ நீ வரமாட்டேன்னு சொன்னாலேம்மா. ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாளா? ஆமா, இன்னைக்கு உனக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாலே. ஷூட்டிங் இருந்தாலும் இதை மிஸ் பண்ண முடியாதுல்ல. தீபக் பையா. ஹாய் சக்தி. வரேன் வரேன் வரேன். ஆண்டி, நான் வருவேன்னு தீபக் பையாட்ட சொல்லியிருந்தேனே. இன்னைக்கு நீ வரவே தேவையில்ல. இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன விசேஷம். எங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் வராங்க. சக்தி, பிங்கி. இல்ல, எங்க போயிட்டு இருக்க? பிங்கி. பிங்கி ரெடி ஆயிட்டு இருக்கா. பிங்கி, அன்னைக்கு நான் அப்படி பேசினேங்கிறதுக்காக கோவமா இருக்கியா? சக்தி, அதனால தான் இப்படி பண்றியா? ஊர் முழுக்க போஸ்டரா இருக்காமே, எல்லா இடத்துலயும் உன்னை பத்தி தான் பேச்சான். செவரெல்லாம் ஒட்டியிருக்காங்களாமே, நீதானே அது? ஆமா ஆண்டி, அது நான் தான். பிங்கியோட அப்பாக்கு உங்க அம்மா சினிமாக்காரன்னு தெரிஞ்சிருந்தா அவர் உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்க மாட்டாரு. அப்படின்னா நான் வந்திருக்க மாட்டேனே ஆண்டி. அப்படியெல்லாம் இல்லை சக்தி. உன்னை இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. உங்க அம்மா பத்தி ஊர் என்னென்னவோ பேசினாலும் உன்னை பத்தி நல்லா தெரியும் சக்தி. பிங்கி, இதனால தான் நீ எப்பவுமே என் வீட்டுக்கு வரமாட்டல. எப்பவும் நான் தான் இங்க வரணும். ஹா, உங்க குக் பன்னீர் பண்ணிருக்காங்க, சென்னா பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவ. ஆனா உன்னால அந்த செவரை தாண்டவே முடியாதுல்ல. பிங்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப ஆச்சாரமானவங்க. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும் சக்தி. ஆனா அவங்க ஏதாவது நினைச்சு கல்யாணத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னா? வேணும்னா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கலாமே. எங்க பொண்ண நாங்க தானே பத்திரமா பாத்துக்கணும். பிங்கி, நீ என்ன போகதான் சொல்றல. பிங்கியும் சக்தியும் எப்பவுமே சிஸ்டர்ஸ். சக்தி, என்னாச்சு சக்தி? என்ன சித்தி, என்னாச்சு? நான் என்ன பண்ணட்டும், விட்டுடு தீபக். என்னாச்சு சித்தி? எதுக்கு அவ அவ்வளவு வேகமா போறா? தீபக், நீ கத்தாத. சக்தி பாப்பா, சக்தி பாப்பா, ஊரெல்லாம் உன் போஸ்டர் ஒட்டி இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வீட்டுக்காரன் கிட்ட கூட உன்னை தெரியும்னு சொன்ன பாப்பா. அந்த ஆள் நம்பவே இல்ல. சின்ன பொண்ணு அவகிட்ட போய் என்ன பண்ணிட்டோம்?
மணிகண்டன் சார், ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி சார். மழைனால இன்னைக்கு 7வது நாள் படப்பிடிப்பு நடக்கல. ஓகே சார், நான் வந்து சார் அண்ணங்கிட்ட நானே சொல்லிடுறேன் சார், விவரமா சொல்லிடுறேன். இல்லை அசோகன், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். அதுதான் முறை. சார் ஃபோன்லையும் சரியாக ஒர்க் ஆகல சார், நான் செக் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ். ப்ரொடக்ஷன் கிரியேட்டிவாக நம்ம நினைக்கிறது பண்ண முடியுது, ஆனாலும் ப்ரொடக்ஷன் பண்ணுற தலைவலி தான், பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சார் நம்ம என்னென்னா டைம் வீணாக்காம ஒரு ரிஹர்சல் பண்ணிடலாமா? சும்மா உட்காந்துல நம்ம அந்த திருப்திக்காக வேணா பண்ணலாம். அதானே உங்கள் எண்ணமோ? அரேஞ்ச் பண்ணுங்க. சரி சார். என் பைப் கொண்டு வாங்க. மேடம் டைம் ஆயிடுச்சு மேடம். லைன் சரியா இல்லை மேடம். ஏய், என்ன பண்றீங்க? மேடம் ஒரு முக்கியமான ஃபோன் கால் ஒன்று பண்ணோம் மேடம். எனக்கு தமிழ் தெரியும், ஆனா ஃபோனுக்கு தெரியாதே. லைன் சரியானதா ஃபோன் வேலை செய்யும். சரியாச்சுன்னா எனக்கு ஒரு கால் பேசணும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சார் கூட உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு மேடம். ஃபோன் லைன் ஒர்க் ஆகல, நான் என்ன பண்ண முடியும்? ஒரு கால் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன்ல. என்ன அவளுக்கு? தெரியலையே. அகங்காரம். அவ்வளோ அழகுல இருக்கலாம். அவ அழகியா? எல்லாரும் அப்படி ஒண்ணு நினைக்கிறது இல்ல. வெள்ளையா இருக்கா, அவ்வளோதானே இங்கே எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே. அதனாலதான் உனக்கு ஜோடின்னா அவ இல்ல. அப்படியா? உன்னதை விட நல்ல ரோல் அவளுது. எனக்கு கதை தெரியும். என்னாச்சு அசோகன்? எங்க இருக்காங்க? சார் ஒரு ஃபோன் கால் வரும்னு காத்துட்டு இருக்காங்க. இப்போ வர முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு போதும். போய் ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரம் தூங்குங்க. நாளைக்கு தான் படப்பிடிப்பு ரிஹர்சல் எல்லாமே. மழையை பொறுத்து. சரி. நத்திங் டு வரி, இட்ஸ் ஆல் குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ குட் சார். நைட். குட் நைட். சரி சார், தேங்க்யூ. ஹரி சார், வி ஸ்டே. உட்கார். லெட்ஸ் கோ. ஓகே சார். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு போய் சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. சரி சார், நான் போய் சொல்றேன். another half an hour. ஓகே சார். ஓகே. டின்னர் சொல்லுங்க. தம்பி இங்க வா. சார் வரோம் சார். ஹலோ 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 சிஸ்டர். சக்தி. சிஸ்டர், ஏதாவது செய்தி இருக்கா? ஆமா சக்தி, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பின்ன இடம் கொடுத்துட்டாங்களா? நான் 1 மாசம் கழிச்சு வந்தாலும் சேர்த்துப்பாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சக்தி, நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். இன்னும் கொஞ்ச நாளா? ஆமா, நான் இன்னும் ஒரு முறை அவங்கள சந்திக்க போறேன். ஓகே சிஸ்டர், நான் தவற விடுற 1 மாசம் பாடத்தை சீக்கிரமே சரி கட்டிடுவேன்னு புரிய வைங்க. ஆமா ஆமா, நீ கவலைப்படாத. லைன் ரொம்ப மோசமா இருக்கு சக்தி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, நீங்க பாருங்க, உங்க கால்க்காக நான் காத்துட்டு இருப்பேன். நன்றி மேடம். போய் உங்க கால் பண்ணுங்க. அப்படி என்ன அவசரம்? மேடம். ஹலோ சார். மேடம். மணி பேசுங்க சார். மேடம். கேக்குதா சார்? டைம் ஆயிடுச்சு, சார் வெயிட் பண்றாங்க. மழை பெய்யுது. அவுட்டோர் ஷாட் எப்படி எடுப்பாங்க? ரிஹர்சல் மேடம். ஓ, ரிஹர்சலா? ஆமா மேடம். நான் கூட ஷூட்னு நினைச்சேன். டைம் பாஸ் பண்றீங்களா? அற்புதமான நாள் இன்னைக்கு. மழை இல்லை, சூரியன் இன்னைக்கு தான் வெளில வந்திருக்கு. வாங்க சக்தி, உனக்கு தெரியும் இன்னைக்கு பாட்டு தான் எடுக்க போகிறோம். இன்னைக்கு அருவிக்கடியில் தான் நீ ஆட போகிற. கிட்டத்தட்ட 3 நாள் அங்கே தான் இருக்க போகிறோம். நல்லா இருக்குல்ல? அருவிக்கடியில் ஆடணுமா? எஸ். பல ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். நல்லா பண்ணிடுவாங்கல்ல? ஆமா சார், பண்ணிடுவாங்க. அதுக்கு எல்லாம் போய் நிற்கணும். அப்படியே சார். ஓகே மாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் கூட இருங்க, பார்த்துங்க. வாங்க மேலே வாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியுங்க. பெரிய அங்கேயா? தமிழ்ல. ஆமா, பரவாயில்ல. தண்ணியில
சக்தி சிரிச்சுட்டே இருக்கணும் முழுக்க. அண்ட் ஆடும்போது கீழே பார்க்கவே கூடாது, எங்களையே பார்க்கணும் இந்த பக்கம். ஓகே அசோகன், நீங்க பார்த்தோமே கூடிய மாஸ்டர் ரெடி மாஸ்டர். 5 6 7 8 சரியா? கரெக்டா பண்ணிடு. சிரிச்சிட்டே பண்ணு சார். இதானே சார்? 1 2 3 4 எஸ் 5 6 நல்லா இருக்கு. பண்ணுவாங்கல மணி கிளாப் கொடுங்க. Song 1 take 1. Okay, camera ready, rolling and sound. Roll the song, start the camera, and cut it. One more. Roll the song, start camera, rolling sir, and cut it. இன்னொரு ட்ரை பண்ணலாமா? சரி சார். Ready, please roll sound. Cut it. Cut it. Cut it. Okay, ready, one more. Roll the song. Start camera. Start camera. One more, ready? Cut. Cut it. Cut it. Clap boardல all takes okay அப்படினு போட்டுருங்க. ஓகே, இன்னொரு ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒரே நிமிஷம். Start camera. Rolling. Song and action. ஆடிட்டே சக்தி நிறுத்தாத. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடிட்டே இரு. ஆடு சக்தி. Cut it. டைரக்டர் சாரை ப்ராம்ப்ட் பண்ண சொல்லுங்க. மேம் ப்ராம்ப்ட். மேம் ப்ராம்ப்ட்னா தெரியாதா? அப்படின்னா ஷார்ட்டும் போது பின்னாடி வாசனம் பேசணும். நீங்க போங்க, நான் சார் கிட்ட பேசிக்கிறேன். நீ பாரு சக்தி, உன்னை பார்த்தா கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு மாதிரி தான் தோணுது. நான் பொது தேர்வில் ஸ்டேட் டாப்பர் சார். சரி, ஒத்துக்கிறேன், நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அதுவும் நீ சொல்ற வச்சு பார்த்தா ஸ்டேட் டாப்பர் இது ஒன்றும் உனக்கு கஷ்டம் இல்லையே. உன்னை தடுக்கிறது எது சக்தி? என்னோட முதலும் கடைசி படம் இதுவாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் 2 மாசத்துல எனக்கு காலேஜில் லேட் அட்மிஷன்ஸ் கிடச்சிடும். அப்போ சரி, எப்படி இருந்தாலும் நீ அடுத்த 20 நாட்கள் எங்கள் கூட தான் இருந்தாகணும். அது மாற போகிறது இல்லைல்ல. பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணிட்டு போகலாமே. அப்போ என்னோட ஆர்வம் அதுக்கு மதிப்பே இல்லையா? நிச்சயமா ஸ்ரீ. ஹலோ சிஸ்டர், நல்ல வேலை, எனக்கு கவலையாக இருந்துச்சு. சக்தி. நான் தான் சிஸ்டர், கேக்குதா? சக்தி, என்ன மன்னிச்சிடு. ஏன் சிஸ்டர், என்னாச்சு? காலேஜ் ஒன்றை எடுத்துக்கல சக்தி. என்னால் சமாளிக்க முடியும்னு அவங்க கிட்ட சொன்னீங்களா? உன்னோட 10th ரிசல்ட்டே அதை சொல்லுது சக்தி. அப்புறம் என்ன சிஸ்டர்? அதுதான் அவங்க பாலிசி. இந்த வருஷம் சேர முடியாதுன்னா அடுத்த வருஷம் சேரலாம்ல சிஸ்டர்? நான் அடுத்த வருஷம் சேரலாம் இல்லையா? இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் ஒரு நாள் கூட தவற விடாமல் போகலாம் அடுத்த கல்வியாண்டில், இல்லையா சிஸ்டர்? சக்தி. சொல்லுங்க சிஸ்டர், என்ன கேக்குது? சக்தி, கல்லூரிக்கு இன்னொரு கொள்கை இருக்கு. ஒரு சில வேலையில் இருக்கிறவங்கள அவங்க சேர்த்துக்கிறது இல்லை. நான் அதே ஸ்டூடெண்ட் தான் சிஸ்டர். என் மூளை ஒன்றும் மங்கி போகல. நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்.
எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எனக்கு இது வேண்டாம். என்ன மன்னிச்சிடு சக்தி, நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணேன். அப்புறம் ஏன் சிஸ்டர் இங்கே இருந்தேன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன். சிஸ்டர் இவ்வளோ நாள் இதை ஒன்றத்தை நினச்சிதான் என்னால் இங்கே தங்கவே முடிஞ்சுது. என்னை கிராஜுவேஷன் கவுனில் கற்பனை பண்ணிக்கிட்டே இருன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கிறதே அதனால தான். உண்மையை சொல்லணும்னா அதை நினச்சிதான் நான் உயிரோடையே இருக்கேன். என்கிட்டேருந்து அதை பறிச்சிடாதீங்க ப்ளீஸ். சக்தி ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நான் கேட்கறது என் எதிர்காலத்தை, என் வாழ்க்கைய. சக்தி நீ கேட்கவே வேண்டாம். நான் இல்லை, சத்தியமா நான் இல்லை. என்னோட கையில இருந்துச்சுன்னா தினமும் கூப்பிட்டு இருக்கிறது நீயா இருக்க மாட்டேன். வேற யார்கிட்ட கெஞ்சுவேன்? காலேஜ் கிட்டயா? உங்க கொள்கையை விட்டு கொடுங்கன்னு நான் எங்க இருக்கணும்னு முடிவு பண்றேன் இந்த உலகத்துக்கிட்டயா? கெஞ்ச வேண்டியது இந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமா? நான் யாருங்கிறத என் சூழ்நிலையை நான் ஆக்கினதை வச்சு முடிவு பண்ணாதீங்கன்னு யார்கிட்ட கெஞ்சுவேன்? வேற யார் இருக்காங்க எனக்கு கெஞ்ச? உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல ப்ளீஸ். நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் சக்தி, எப்பயுமே மாட்டேன். வாழ்நாள் முழுக்க நான் இருப்பேன்னு நீ நம்பலாம். உன்னை நான் கைவிடவே இல்லை. பின்ன யாரு? விதி, கடவுள். உங்களை கெஞ்சுறேன். நிஜமாவே நான் இப்போ ஒரு பிச்சைக்காரி தான். உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். வெக்கமே இல்லாம என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. ப்ளீஸ் சிஸ்டர். ஆனா உண்மையில ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்கள் நடிக்க கூப்பிட்றீங்கன்னு நினச்சேனே மிஸ்டர் ஜிஎம்ஆர். உனக்கு அப்போ பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போகிறேன்னா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமாக அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்போ நான் வழக்கத்துக்கு மாறாக நடிக்க போகிறேன்னா? அவங்களுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டேன்னா அவங்களே நடிக்க வைக்கலாம். இல்லை, வருத்தம் எல்லாம் இல்லை. அது போக நான் உங்கள் ஃபேன் இல்லை. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் SRS ஒரு தெரியுமே, உங்க காலை குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் தான். அவர் வார்த்தை சொல்லுவார், அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். என்னாச்சு? இந்த சீனில் ஹீரோ மணிமாறன் வந்து தன் நாட்டுக்காக போர் செய்ய ஹீரோயின் தென்றலோட தீவை விட்டு கிளம்புறாரு. தென்றல் அவங்க நாட்டு படையும் யுத்தத்துக்கு பயன்படுத்த சொல்லி கேட்குறாங்க. அதை ஹீரோ மறுக்க. காதலிக்கிற பொண்ணு அடுத்த நாட்டு படையை சேர்ந்தவன்னு சொன்னால் அது சரி வராது.
அந்த காதல் காட்சி மக்களுக்கு திருப்தியா இருக்காது. அடுத்த சீன்ல மழை இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? பாத்துக்கோ. சரி முடிஞ்சாலும் இவ முடிய இதே மாதிரி செட் பண்றதுக்கு 1 மணி நேரம் மேல ஆகும். சக்தி நான் பார்த்துக்கிறேம்மா. ஒன்றும் இல்லை, விடு. இதுதான் சேஞ்ச் பண்ணணும். இங்க இருந்து இது வரைக்கும். இதுவரை மொத்தமாக மாற்றிடலாமா சார்? ஆமாம். சரி சார். நான் ஒன்று சொல்லலாமா? சொல் சக்தி. மணிமாறனால தானே தென்றலை வேற்று நாட்டு ஆளுன்னு சொல்ல முடியாது. ம். வேற யாராவது சொல்லலாமே. மணிமாறனுக்கு வலது கையா இருக்கிற அழகுன்னு சொல்லலாமே. விஷயத்த ஆடியன்ஸ்க்கு சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்காது. ஒரே மன்னன். சிறுமலை சாரல் தொடுமோ கொடுமணலை, பனிமலை தூரல் தொடுமோ கடுங்கனலை, நிறைமதியின் திகழ்வொலி தாங்குமோ என் சிறுகுடில், அலைக்கடலின் பெரும்புயல் தாங்குமோ என் கொடிமடல். உலகிற்கு ஒளியூட்டும் சூரியன் திரையிலிருந்து வெளியே வந்தது. இல்ல இருட்ட ரசிக்கிறீங்க போல. சித்திரத்தை அழகுபடுத்தும் நிழல் கோடு போல உன் கண்ணின் கடைக்கூட்டில், கனி இதழின் ஓரத்தில், கண்ணத்து சரிவுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் இருளை நான் ரசிக்கிறேன். ஜீவா, ஜீவரேகா படம் தானே? சக்தி, ஏன் உன்னை வர சொன்னேன்னு தெரியுமா? இதுதான் நம்ம எடுத்துட்டு இருக்கிற படத்தோட ஸ்கிரிப்ட். வழக்கமா இது ஹீரோயின்ஸுக்கு கொடுக்கறது கிடையாது. ஆனா நீ படிச்சுட்டு மனசுல பட்டதை சொல்லு. மிஸ்டர் ஜிஎம்ஆர், கவனம். இந்த கால் சரியானதுல என்னோட பிரார்த்தனைக்கும் பங்கு இருக்கு. ஜிஎம்ஆரோட 2-3 படம் ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. அவர் இருக்க நான் எதுக்கும் கவலைப்பட தேவைப்பட்டதே இல்லை. அப்படியே ஒரு கனவுல இருக்கிற மாதிரி இருந்தது. ஜிஎம்ஆர் நெருக்கமான காட்சிகளை திரையில காட்ட விரும்ப மாட்டார். அவர் படத்துல எப்போதும் பெண்களிடம் மென்மையானவரா, கண்ணியமானவரா, அவங்க கிட்ட இருந்து சற்று விலகியே தான் இருப்பார். பெண்கள் தான் அவரை கண்டு மயங்குவார். ஆனா எப்படியோ அந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் கோட்பாடு மீறாம இருக்கும் காதல் காட்சியில கூட உணர்ச்சி அனல் வீசும். கேமராலையும் அது தெளிவா வெளிப்படும். கேமரா இல்லாதப்போ அவரை கண்டு மயங்கிய இளம் பெண் நான் தான்.
சாரி சார், சாரி. ஒன் மோர். ஓகே சார். ஒன் மோர். ரெடி சார்? கிளாப் அவுட். சவுண்ட் ஆக்ஷன். அம்மா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓ வேண்டாம். சரிங்கம்மா. ஜோதி சொல்லுங்கம்மா. இப்போ கொடுத்துரு. ம் நாளையிலேருந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் போதும். சரிங்கம்மா. அப்படியும் கூட சொல்லலாம். இன்னும் சரியா சொல்லணும்னா அவர் என்ன தன்னுடையதான் நினைச்சார். அந்த வார்த்தையே முக்கியம்னு சொல்கிறேன். எதனாலனா என்னை அவரோட உடமையாக நினைச்சார். சொத்து மாதிரி. உங்ககிட்ட ஒரு சொத்து இருந்தா அதில் இருக்கணும்னோ பாதுகாக்கணும்னோ அவசியமே இல்லை. எதுவாக இருந்தாலும் வாங்கியாச்சுன்னா அது உங்களுடையது, நீங்களா விற்கிற வரைக்கும். வாட்ச்மேன் என்னாச்சு? வேலை போயிடும், மூடிட்டு இருக்கு. சசி ஒரு இடம் விடாம அலசி தேடுங்க, போங்க. போ சீக்கிரம். அம்மா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? யார் எல்லாமோ வீட்டுக்குள்ள வராமா? போனும் ஒர்க் ஆகல. தெரியும் சக்தி, தெரியும். உனக்கு தான் இதெல்லாம் புதுசா இருக்கு. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முதல்ல தெரியும். பழக்க வேண்டியதுதான். பழகிக்கணுமா? கண்ட காலி பசங்க எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நுழையுவாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? நீ வாமா, நம்ம போலீஸ்ட போலாம். என்ன சக்தி, என்ன பேசுற? ஜிஎம்ஆர் ஆளுங்கிட்ட எந்த போலீஸ் வருவாங்க? ஜிஎம்ஆர் ஆளுங்களுக்கு இங்க என்னமா வேலை? பரிசோதனை, சந்தேகம். உன் மேல சந்தேகம், நம்ம மேல சந்தேகம். என்ன பண்ண சொல்ல? இந்த ரூம் நாங்க திறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. அது பாத்ரூம், அங்க என்ன பார்க்க போறீங்க? ஒளிய வசதியான இடம் தானே. உள்ள எவனாவது ஒளிஞ்சிருந்தா? பிரதீபன், நானும் உங்களை சோதனை போடலாமா? நீங்க இங்க இருந்ததா திருடிட்டு போயிருந்தா? திருட்டு புத்தி என்னைக்குமே எனக்கு இருந்ததில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரே முதலாளி தான், தெரியல. நம்ம முதலாளிக்கு நான் விசுவாசமா இருக்கேன்.
நீங்களும் இருந்துட்டா நல்லதுன்னு சொல்கிறேன். முதலாளியா? நான் ஒன்றும் உன்ன மாதிரி அவர்கிட்ட வாலாட்டி நிக்கிற நான் இல்ல. இங்க பாருங்க, வேற மாதிரி ஆயிடும். ஏய், நீ ஒரு என்ன தப்பான பண்ணுவ? வார்த்தை கூட நான் என்ன பேசல. பண்ணுவ? நான் ஆமா, சொல்றேன், நான் வச்சுக்காதீங்க. தான் சொன்னேன். என்ன யார் இப்போ? பார்த்து என்ன ஆ? பேசுறீங்க? சக்தி, அம்மா. பிரதீபன், நீங்க வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்புங்க. தயவு செய்து சொல்றேன். என்ன இவ்வளவு சீப்பா நடத்துறதுக்கு இவன் யாரு? நம்மள பிராத்தலா பண்றோம் ரெய்ட் நடத்துறதுக்கு. அப்படி ஜிஎம்ஆர் கே மேல சந்தேகம் இருந்தா நிஜமா தான் பண்ண போறேன். என்ன பேசுற ராஜா? நீங்க போய் வெந்நீர் எடுத்துட்டு வாங்க. இப்ப நான் அவருக்கு கால் பண்ணி அவர் ரூம்ல யார் குரல் கேக்குன்னு செக் பண்ணா அவர் ஒத்துப்பாரா? அவருக்கு உன் மேல அக்கறை இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இந்த சோதனை நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. இன்னும் அவர் ஆதரவு அப்படி செஞ்சிருக்கேன்னா கட்டாயம் அதே தப்பு தான் மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கேன். தோட்டத்துக்கு வண்டி விடுங்க. வேண்டாமா, இப்ப அங்க போக வேண்டாமா? சாயத், சொல்ற பேச்சு கேளுங்க. தோட்டத்துக்கு வண்டி விடுங்க. மேடம், அட நில்லுங்க மேடம். சொல்ல போயிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நில்லுங்க மேடம். பிரதீபன், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இருங்க. ஜிஎம்ஆர் எங்க? பிரதீபன். இந்த திடீர் விஜயத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது சக்தி? நீங்க என்ன விரும்புறீங்களா ஜிஎம்ஆர்? எனக்கு தெரிஞ்ச வரை சொல்லணும்னா ஆமா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எனக்கு ஒரு இடம் கொடுங்க. அது நடக்காத சக்தி. என்ன காதலிக்கிறேன்னு சொன்னீங்களே, காதல் தகுதி பதவி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது தானே, நிபந்தனை இல்லாத உறவு தானே. எல்லா பொம்பளைங்களும் ஆம்பளைங்களால எது முடியாதோ அது மட்டும் என் வரமா கேட்குறீங்க? நிபந்தனை இல்லாத உறவும் அன்பும் அம்மா கிட்டே இருந்து மட்டும்தான் கிடைக்க சக்தி. நான் உன் அம்மா இல்லை. அம்மா கிட்ட கிடைக்காதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீ முதல்ல இங்க வந்துருக்க கூடாது சக்தி. நமக்குள்ள சில எல்லைகள் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, அது தாண்டாம இருக்கிறதா உனக்கும் எனக்கு நல்லது. என்ன நடந்தாலுமா? நான் சாகர நிலைமையில இருந்தா? நீ இப்ப சாகர நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில எனக்கு இடம் இருக்கா இல்லையா ஜிஎம்ஆர்? உன் வாழ்க்கையோட எல்லா பக்கத்துலையும் நான் இருக்கேன் சக்தி. உன் வீட்டில், உன் காரில், உன்னோட வெற்றியில், உனக்கு இருக்கிற அந்தஸ்துள்ள எல்லாத்துலேயும் உன் வாழ்க்கை முழுக்க நான் இருக்கேன். அது போதாத சக்தி? நீ வித்தியாசமான பொண்ணு, புத்திசாலின்னு நினச்சேன். நீ இப்படி நடந்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வா. நீ இப்போ வீட்டுக்கு போ சக்தி. போய் நிம்மதியாக தூங்கு. உங்க வைஃப் கிட்ட வேணா நான் பேசுறேன். அவங்க இதுக்கு சம்மதிப்பாங்க. நம்ம எல்லா விஷயத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும் ஜிஎம்ஆர். சக்தி, வெளியில போ. என் கண்ணில் முழிக்காத. போலனா உன்னை உருவாக்கின எனக்கு உன்னை எப்படி அழிக்கணும்னு தெரியும். என் வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கார். அவரோட பிடியில நான் இருக்கேன். அவரை என்னால் எதிர்க்கவே முடியல. ஏன்னா இன்னைக்கு அவரோடு இருக்கிற உறவு தான் எனக்கு வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. அவரால் வர்ற ஏற்றமும் தாழ்வுமா இருக்கிற இந்த உணர்வுகள், இந்த அனுபவம் ஏமாத்துதோ? அவரோட இருந்த உறவு, அந்த உறவே ஒரு காணல் நீரோ? அவர் வாழ்க்கையோட ஓரத்துல கூட நான் இல்லையோ? என் வாழ்க்கையில் உள்ள எதுக்குமே அர்த்தம் இல்லைன்னா இந்த வாழ்க்கையை இருந்துதா என்ன அர்த்தம்? அவளை கூப்பிட்டு எல்லாம் ஓகேவான்னு பாரு அலமேலு. நான் கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. என்னை ரொம்ப உறுத்துற விஷயம் எது தெரியுமா? லெட்டரில் இருந்த தேதி. அது அவளோட பிறந்த நாள். அவளோட 25வது பிறந்த நாள். அவளுக்கும் நம்மளுக்கும் ஒரே வயசு தான்.
25லே வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துட்டா. ஆமாம், அன்னைக்கு தான் சந்திச்சோம். ஆனால் பிறந்தநாள்னு எனக்கு தெரியாது. சக்தி, சக்தி, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓ, டாக்டர் உனக்கு ஃபுட் பாய்சனிங் சொன்னார். அவ்வளோ ஜீரணமாகாத அளவுக்கு என்ன சாப்பிட்ட சக்தி? என்ன டாக்டர், ஃபுட் பாய்சனிங் தானே? சக்தி, உனக்கு இப்போ ஓய்வு தேவை. நல்ல ஓய்வெடு. நீ எதையும் யோசிக்காத சக்தி. உனக்கு தேவையானதெல்லாம் பிரதீபனை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். எனக்கு அடுத்த பட வேலை நிறையா இருக்கு. எது வேணும்னாலும் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண. அடுத்த படமா? அப்பனா நீ இப்போ இருக்கிற நிலையில் ஜப்பானில் நடக்கிற ஷூட்டிங் எப்படி வருவேன் சக்தி? நீ உடப்ப பார்த்துக்கோ. என்னை விட்டுட்டு போறீங்களா? இனி உனக்கு விடுதலை சக்தி. செருப்பு தெரியாதுல்ல? தெரியாது டைரக்டர் சார். ஒரு நிமிஷம், நான் கதவை திறக்கிறேன். இல்ல நீங்க இருங்க, என்கிட்டயே சாவி இருக்கு. ஓ, ஆனா நான் பூட்டியிருக்கேனே, இப்போ திறக்க வேற வரல. பலமான கதவை பாருங்க. இது உடைச்சேதான் ஆகணும் போல இருக்கு. சரி, பின்ன நானே வரேன். ஜாக்கிரதை, கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. In 1, 2. நல்லா இருக்கீங்க. ஸோ இந்த சீனில் தான் உங்கள் 2 பேருக்கும் கோயிலில் கல்யாணம். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல். எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன். மாலை கொண்டு வா, நான் காட்டுறேன். ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிறீங்க. ஆக்ஷன், ஆக்ஷன். బా వేడిగా ఉంది కదా. చైతన్య, உங்க சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஏய், இதுல என்ன இருக்கு? இது வெறும் சேர் தான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பரவாயில்லையா? யா யா. சொல்லிட்டேன். சாரி. அதுக்கு அந்த புக்கை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. என்னது? படித்ததும் கிடையாது. தூக்கி போட்டேன். எனக்கு அந்த புக் தந்தே ஆகணும். வீட்டில் லைப்ரரி வச்சுருக்கிற பொண்ணு புக்கை வீசுவாங்கன்னா நம்புற மாதிரி இல்லையே. என்னை பற்றி விசாரணை நடந்திருக்கோ? உன்னை இந்த படத்தில் நடிக்க கேட்டதே லைப்ரரியில் தான். வேணும்னதே அதனால தான். இப்படி ஒரு படிப்பாளிக்கு இந்த படைப்பாளியும் என்னோட கதாபாத்திரமும் சரியா புரியும் தெரியும். நானும் பின்தொடர்ந்து பார்த்துருக்கணும். என்ன மாதிரி இயக்குனரோட வேலை செய்கிறேன்னு விசாரிச்சிருக்கணும். செட்டில் பார்த்துக்கலான்னு வாய்ப்பெல்லாம் எடுக்காம. எடுத்தது ரிஸ்க்கு தான். நான் என்ன மாதிரி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நான் எப்படி இருந்தாலும் ஒரு திறந்த புக்கு தான். நீ கேள்வி கேட்டால் மட்டும் போதும். கேட்டு தான் பாரு சக்தி. அப்புறம்
சக்தி, நல்ல வேளை நீ வந்த. இவங்களை கூப்பிட்டதே உன்னை வர வைக்க ஒரு காரணம் வேணும் தான். அண்ட் ஒன்று சொல்லு, நாளைக்கு இவங்க எல்லாரையும் திரும்ப கூப்பிடணுமா, இல்லை நீ நானும் மட்டும் இருந்தால் போதுமா? தெரியல. நான் அடுத்த ஷூட் வரைக்கும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக போகணுமா? அப்போ இந்த சான்ஸ் என்னால் விடவே முடியாது. உங்களோட இந்த டான்ஸ் கிடைக்குமா? வானம், இங்கு நட்சத்திரம். கதை என்ன, கவிதையே வரும். எல்லாம் ஓகேவா? நான் ஓகே. முடியலன்னா தள்ளி போடலாம் ஷூட்டை. இல்லை வேலை இல்லை, முடிச்சிடலாம். ஷூட்டோட கடைசி நாள்னு என்னால் நம்பவே முடியல. ஆமாம், எனக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் சீன் எழுதிடலான்னு இருக்கு, அப்படியாவது போக விடாமல் தடுக்கலாமேன்னு. நல்லா தான் இருக்கும் அப்படி முடியும்னா. Got it. లెంత్ మొత్తం దొరికిందా? ఈ పోర్షన్ ఓకే కాదు మొత్తం. మీకు ఓకే కాదు? నాకు ఓకే అనిపిస్తుంది. నాకు ఓకే సార్. ఓకే బాగా వచ్చింది సార్. சரி. காய்ஸ், எவ்வளவு திறமையான நடிகர், ரொம்ப அழகான பெண்மணி. அவங்களுக்காக பெருசா கைத்தட்டி பாராட்டுவோம். சூப்பர். ஷூட்டிங்கை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனால் சக்தி உன் கூட ஒர்க் பண்ணது அற்புதமான அனுபவம். நிஜமா வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். எனக்கும் இது ரொம்ப நல்ல அனுபவம். உன்னோட டீமோட. நான் சொன்னது நிஜம்தான். நிச்சயமாக இவ்வளோ சந்தோஷமாக வேறு எந்த படத்துலையும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ நிஜ உலகத்துக்கு போக வேண்டிய நேரம். அதுக்கிட்டேருந்து ஓடிட்டே இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக முடியாது. நான் மெட்ராஸ்க்கு போயே ஆகணும். நிறைய விஷயத்த கொஞ்ச நாள் பார்க்காமலே திரும்பியிருந்தேன். இப்போ இந்த சந்தோஷம் அங்கே வரைக்கும் நீடிக்குமான்னு பார்க்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி. இல்லை இப்போதைக்கு விலகியோட ஒரு கனவான்னு எனக்கு தெரியணும். மைதானத்தில் விளையாடிட்டே இருக்க முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும்.
பின்ன அடுத்த வாட்டி பார்க்கலாம். ஹைதராபாத் வர உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை, நான் சொன்னது மெட்ராஸ்க்கு நீங்கள் வரும்போது. எனக்கு மெட்ராஸில் என்ன வேலை? வர பிளானும் இல்லை. ஓ, நானும் ஹைதராபாத்லாம் வரதா இல்லை. பின்ன அடுத்த வாட்டி பார்க்குறதெல்லாம் கஷ்டம்தான். ஓகே. ईशा சேத்தனா, நீ ஓகேவா? யா பதட்டப்படாதீங்க, எல்லாம் சரியா தான் நடக்கும். హలో, చెప్పండి రామానాయుడు గారు. థ్యాంక్ యూ సార్, చాలా సంతోషంగా ఉంది. ఓకే సార్. He liked the film and he said he'll release it. Thank you everybody. It's all our effort. கேளுங்க காய்ஸ், உங்களுக்கு தெரியும் ஸ்பீச்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இது மட்டும் சொல்றேன், உங்க மேல அவ்வளோ அன்பு நிறைய. ஆனா இந்த படம் எனக்கு தந்த ரொம்ப பெரிய விஷயம் இவங்க தான். நீங்க எல்லாரும் குடிச்சிருக்கீங்க, நாளைக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால சொல்றேன், சக்தி நீ ஒரு அற்புதம். உன் வாழ்க்கையில நானும் இருக்கேன்னா அது என்னோட அதிர்ஷ்டம். தேங்க்யூ. Cheers. என்னோட காதல் கதை ஒரு வழியா சந்தோஷம் என்னையும் கண்டுபிடிச்சது. அது ஒரு அழகான கோடை காலம். ஏன் நீ இதையும் என்ன கேட்க போறேன்னு தோணுது? அவ்வளோ தெளிவா தெரியுதா? 8 மணி நேரம் ஓட்டினதுக்கு அப்புறம் தெளிவா தான் இருக்கும். வா. எனக்கு என்னமோ இங்க முன்னாடி வந்த மாதிரி இருக்கே. அப்படியா?
ராமநாயுடுகாரு என்னோட அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நான் நினச்சேன் ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து எழுதக்கூடாதுன்னு. இது எப்ப நடந்தது? அப்படின்னா ஆமான்னு எடுத்துக்கிறதா? என்னோட எழுதுவியா சக்தி? இதுல என்ன சந்தேகம்? நிச்சயமா ஆமாதான். ஆனா இது முன்னாடியே ஏன் சொல்லல? அதுக்கு தான் இப்போ சொல்றேன். எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையே மாத்தின இடத்துல. ஹலோ சக்தி, சைத்தன்யா. உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அதேதான். என் செட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சந்திக்கவே இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கியா? நான் நினைக்கிற வாழ்க்கையில உன்னை சந்திக்கலன்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ கவலையா இருக்கு. ஏன் சக்தி? நீ இல்லாம எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கணும்னே தெரியாதோன்னு பயமா இருக்கு. சேத்தனை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சக்தி, I love you. இது புடிங்க. சக்திமா வணக்கம்மா. வணக்கம்மா. பாரு பக்கத்துல பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அடுத்த மாசம் கோயில் கும்பாபிஷேகம் மேடம். நீங்க கண்டிப்பா வரணும். பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. ராசி சில்க்ஸ் பக்கத்துல தான் இருக்கு. போலாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரா? அவர் கேட்கல, நான் கேட்டேன். சக்தி, அப்புறம் இந்த மாசம் 26. நான் வேற யாரையும் கூப்பிடுறதா இல்ல. ஆனா நீ கண்டிப்பா வரணும். தனியா என்னால முடியாது. நான் சொல்றது கேளு. நீ ஒரு பிலிம் ஸ்டார். நீ சக்தி. தப்பா பண்ணிட்டு இருக்க. உனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியல. புரியல. இந்த ஜிம்கி இதுக்கு மேட்சிங்கா இருக்கும். ஆமால, நல்லா இருக்கும். அதை வச்சு காமிங்க. எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அந்த சாரி எடுங்க. எப்படி இருக்கு? இதுதான். பேக் பண்ணிடுங்க. சரிம்மா. அந்த ரெண்டையும் பேக் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அலமேலு, கல்யாணத்துக்கு ஐங்கர் தாலி தான் வேணும். உன்னை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னதான் இருந்தாலும் அதுதானே நம்மளோட சம்பிரதாயம், பாரம்பரியம், மரபு சாரெல்லாம். அது மாறக்கூடாது. சரி. எப்படியும் வேற எதுவுமே இந்த கல்யாணத்துல சம்பிரதாயப்படி இல்ல. தாலி என்னோட பொறுப்பு. ஏய், வேண்டான்னு சொல்லாத. என்னோட கல்யாண பரிசு. சக்தி, அம்மா சொல்ல வேண்டாமா? எப்போ கல்யாணத்தை பத்தி பேசினாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுந்தான். கல்யாணமே வேணான்னு சொன்ன நீ. கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டப்போ உங்களை பத்தி பெருசா யோசிச்சிருக்க மாட்டாப்பா. ஒருவேளை நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருந்தா நீங்க டிசில இருந்து வந்து சம்மதம் கொடுக்கற வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன்பா. ஐ லவ் ஹர்ப்பா. இதெல்லாம் சரியா இல்ல சைத்தன்யா. விடுமா, இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருக்காங்க. சேத்து, ஒரு விஷயத்த சொல்ற. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இப்படிதான் நடிச்சிட்டு இருப்பாங்களா? அப்படிதான் நம்புறேன். அவ என்னோட 10 மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறாப்பா. எங்களை என்ன எதிரி மாதிரி பாக்குற நீ? அம்மா, அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இது ரொம்ப தப்பு. பார்த்ததில்ல, ஆனா எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு ஏதோ பெரிய நடிகரோட கேர்ள் ஃப்ரெண்டாம. அப்படின்னா எனக்கு தெரியாத விஷயத்த நீங்க சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அப்ப சரி. 8னா
அது என்னை பத்தி தெரியாத விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 8 பொண்ணுங்களோட பழகியிருக்கேன். என்னடா மடத்தை நம்ம பேசிட்டு இருக்க? பெத்தவங்க முன்னாடி இப்படியா பேசுவ? சக்தியை பத்தி, முக்கியமா அவ கடந்த காலத்தை பத்தி, அவ இல்லாத போது நம்ம பேசுறது நியாயமே இல்லம்மா. பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பெத்தவங்க காட்டுற அக்கறையில என்னடா தப்பு இருக்க போகுது? அப்போ கல்யாண பொண்ண மண்டபத்தில் தான் நாங்க பார்க்கணுமா? மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஆர்வமே இல்லையா? அந்த நாகரிகம் கூடவா தெரியாது? அதுதான் என்ன ரொம்ப பாதிக்குது. ஒரு அடிப்படை கலாச்சாரம் கூட இல்ல. இதுவே அவங்க அம்மாவோட சம்மதம் எல்லாம் பண்ணிக்குவாங்களா? அப்படிதான், தெரியாம தான் பண்றாங்க. நீ சொல்றதெல்லாம் என்ன இன்னும் கவலைப்படதான் வைக்குது சைத்தன்யா. இது சரியே இல்ல. உங்களுக்கு அவளை பத்தி ஒன்னும் தெரியாது. அதேதான் நானும் சொல்றேன். சைத்தன்யா, கல்யாணத்தை தள்ளி வை. கோவில் எல்லாம் வேணாம், கொஞ்ச நாள் தள்ளி நல்லா பண்ணலாம். ஒரு வாட்டி அவளை சந்திக்கலாம், ஜாதகம் போட்டுதான் பாக்கலாம். ஜாதகமா? முடியலடா சாமி. நீங்க என்ன அப்பா, என்னால கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. அவ மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா, என்னால இதை பண்ண முடியாது. என்ன சோலா ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்திருப்பாரு. ஹாய், சேர்ந்துட்டியா? ஹலோ சக்தி. என்னாச்சு சேத்தன்யா? அங்கெல்லாம் சரிதானே? அவங்க வரல. ஏன், என்னாச்சு? பரவாயில்ல சக்தி, உன்னை சந்திக்கிறப்போ எல்லாம் சரியாயிடும். அது எப்ப நடந்தாலும். அமெரிக்கால இருந்து ஹைதராபாத் வரைக்கும் வந்தவங்க அங்க இருந்து இங்க வர மாட்டாங்களா? வரல. உனக்கு உங்க அம்மா இல்லாம இதை பண்ண முடியும்னா எனக்கும் அவங்க இல்லாம இதை பண்ண முடியும். I love you. I love you too. See you tomorrow. ரேப்பு கழுதாமா? அப்படியா? பார்க்கலாம். ஆமா, சீக்கிரமாவே. பாய். பாய். அவருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லிடவா? ஏன்? அவங்க ரொம்ப நல்லவங்கடி. அவங்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். இவருக்கும் அவங்க கல்யாணத்தில் இருக்கணும் தான் ஆசை. எனக்கு தெரியும். நான் அவங்கள போய் சந்திச்சு கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்துட்டு வரேன். என்னை அவங்களுக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறம் தானே நடக்கணும். நான் ஒரு முறை பேசிடுறேன். ஹலோ. ஹலோ, எனக்கு சைத்தன்யா ரெடி ரூமுக்கு லைன் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். சரி. மன்னிக்கணும் மேடம், லைன் பிஸியா இருக்கு. ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சக்தி கூப்பிட்டாங்கன்னு அவர் திருப்பி கூப்பிட்டே ஆகணும். நான் நோட் பண்ணிக்கிறேன் மேடம். நன்றி. நன்றி. ஃபோன் ரிசீவரை எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டாரோ என்னமோ. நீ முயற்சி பண்ண சக்தி, அவ்வளவுதான், போதும். நீயும் தூங்கு. இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு, நடக்கும். அவரோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. அவங்கள அவர்கிட்டயே விட்டுடு. அவர் பார்த்துப்பாருல்ல. அப்படிதான் நினைக்கிறேன். தூங்கு, கவலைப்படாத.
என்கிட்ட கொடு. சுதா, காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ரிலாக்ஸ், நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸ்கூல்ல அடிக்கிற இன்டர்வல் பெல், ஃபோன் அடிக்கிற சத்தம், காலிங் பெல் என்னமோ எனக்கு எப்பவுமே பிடிக்காது. ஏதோ அலாரம் மாதிரி தோணும். எதிர்பாராத ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி, ஏதோ ஒண்ணு உலகத்தை தலைகீழாக்க போற மாதிரி. எல்லாம் சரின்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் அந்த சத்தம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு மோசமான உணர்வு தரும். எல்லாருக்கும் இது நடக்குமா இல்லையான்னு தெரியல. சில சமயம் அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். அப்ப கூட பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த சத்தம் என்னை தூக்கி வாரி போடும்னு. காலம் கடந்துருச்சு, அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு. ஹலோ சைத்தன்யா. சக்தி, சக்தி, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண அந்த ஹிந்தி ப்ரொடியூசர் நேற்று ஃபோன் பண்ணாரு. அவர் நேற்றே கூப்பிட்டு நைட்டே மீட் பண்ணிட்டோம். அந்த ஃபிலிம் எனக்கு கொடுக்குறாங்க சக்தி. என் ஸ்கிரிப்ட், நம்ம ஸ்கிரிப்ட் உடனே ஆரம்பிக்கணுன்றாங்க. எல்லாம் செட்டப் பண்ணி ரெடியா இருக்கான். சீக்கிரம் கிளம்பி பாம்பே வர சொல்றாங்க. நான் நைட்டெல்லாம் இதே யோசனையில இருந்தேன். ரொம்ப நல்லது சைத்தன்யா.
ஆனா இது நேரா நின்று கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்காம போன்ல இதை பத்தி கேக்குறேன்னா நிச்சயமா ஏதோ காரணம் இருக்கணும். நம்ம அவசரப்பட்டோமா சக்தி? டைரக்டர் எல்லாம் கூட இப்ப கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஹிந்தி பட வாய்ப்புக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் சைத்தன்யா? படம் மட்டும் இல்ல, படமும் தான். ஆமா, எங்க அப்பா அம்மா, உங்க அம்மா எல்லாம் தான். இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமா? என்ன அவசரம்? சந்தோஷமா தானே இருந்தோம், அப்புறம் எதுக்கு? ஏன்னா அது எனக்கு முக்கியமா இருந்தது சைத்தன்யா. கல்யாணம், ஒரு குடும்பம் எல்லாம் எனக்கு முக்கியங்கிறதுனால. நான் இல்லைன்னு சொல்லலையே, கொஞ்சம் டைம் கேக்குறேன். அது தப்பா? இல்ல, தப்பில்ல, இல்லவே இல்ல. நேத்துனோட அப்பா அம்மா இங்க வரலன்னு தெரிஞ்சப்போ நீ இதை சொல்லியிருந்தா கூட நாம இந்நேரம் ஹைதராபாத் போய்கிட்டு இருப்போம், அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர. ஆனா கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி சைத்தன்யா. ஐ லவ் யூ. உனக்கு தெரியும்ல, நான் கேக்குறதெல்லாம் கொஞ்சம் டைம். இத சரியா பண்ண, அது வரைக்கும் எதுவுமே மாறாது, எதுவுமே இல்லை. எல்லாமே மாறிடும், எதுவுமே அப்படியே இருக்காது. சந்தேகம் உள்ள வந்துருச்சு, அந்த நம்பிக்கை இப்ப இல்ல. திடீர்னு கனவு கலைஞ்ச மாதிரி இருக்கு. நான் முழிச்சிட்டேன் சைத்தன்யா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்குன்னா, இப்ப திரும்ப தூங்க போனா கூட எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதே கனவை திரும்ப காணவே முடியாது. அது அதே கனவாகவும் இருக்காது எப்பயுமே. பண்ணாலும் கனவுன்னு தெளிவா தெரிஞ்சிடும். உனக்கு ஏமாற்றமா இருக்குன்னு தெரியும் சக்தி, ஆனா பிடிவாதமா இருக்காத. நான் சொல்றத கேளு. நம்ம கிட்ட இருக்கிறது அவ்வளவு சாதாரணமா வராது. பிளான்ல ஒரு சின்ன மாற்றத்துக்காக நம்மள தூக்கி எறிஞ்சிடாத, அப்புறம் வருத்தப்படுவேன். இப்பவே வருத்தப்படுறேன் சைத்தன்யா. ஹே, நான் அப்படி. ஹலோ, போன் ரிசீவர்ல இருந்து எடுத்து வச்சிருங்க. வாட்ச்மேனை கேட்டு போட்டு சொல்லுங்க, யாரையும் உள்ள விட வேணாம். அம்மா எல்லாத்தையும் எடுத்துரு, எல்லாத்தையும் எடுத்துருமா.